أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவருக்கு எழுத்துமுறையாக அனுப்பப்பட்டிருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்து மறைந்திருக்கிற சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த ஜும்மா தினத்தன்று இங்கே ஒன்று கொண்டிருக்கிற நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலோட்டுமாக துஆ செய்து கொண்டவனாகவும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாகவும் என்னுடைய ஜும்மாவுடைய உரையாக செய்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இறைவனால் கடமையாக்கப்பட்டிருக்கிற ஜும்மாவுடைய வணக்கத்தில் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில ஒரு வாரங்களிலோ அல்லது ஒரு 10 நாட்களிலேயோ ஹஜ் பெருநாளை நாம் எல்லாம் எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பிறை பார்ப்பதற்குரிய சந்தேகத்திற்குரிய நாளாக இருக்கிறது. அப்படி இன்றைக்கு பிறை தென்படுமையானால் நாளை முதல் பிறையாக கணக்கிட்டு அதிலிருந்து எண்ணி 10வது நாள் அன்று நாம் ஈதுல் அல்ஹா அறுத்து பலியிடுகிற அந்த பெருநாளை கொண்டாடவிருக்கிறோம். நாளை இன்றைக்கு பிறை தெரிந்து நாளை முதல் பிறை இல்லாமல் போய்விட்டது என்றால் ஞாயிற்றுக்கிழமையை நாம் முதல் பிறையாக மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்து ஞாயிற்றுக்கிழமையில இருந்து முதல் பிறை தொடங்கி எண்ணி 10வது நாள் அன்றைக்கு அடுத்து பலியிடுகிற அந்த பெருநாளை நாம் கொண்டாடவிருக்கிறோம். இது பற்றிய ஒரு சில தகவல்களை இந்த ஜும்மாவுடைய உரையின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். இந்த அடுத்து பலியிடுகிற விஷயத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, உள் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி என்னுடைய இந்த தொழுகையும் வ நுசுகி இந்த அறுத்து பலியிடுகிற இந்த ஒரு வணக்கமும் வ மஹ்யாய என்னுடைய இந்த வாழ்வும் வ மமாத்தி என்னுடைய மரணமும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலங்களை படைத்த இரட்சகனுக்காக வேண்டியே இருக்கிறது என்று நபியே நீங்கள் அந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அதே போல நாம் ஆடு குர்பான் கொடுப்பதற்காக வாங்கியிருப்போம்,
கூட்டு சேரக்கூடியவர்களாக இருந்தால் மாட்டிலே கூட்டை சேர்ந்திருப்போம். இது பற்றி இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிற பொழுது லன் யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா, நீங்கள் அறுக்கிற ஆட்டினுடைய ரத்தமோ அந்த மாமிசமோ அல்லது மாட்டிலே கூட்டு சேர்ந்திருப்பவர்கள் அந்த மாட்டினுடைய ரத்தமோ மாட்டினுடைய மாமிசமோ அல்லாஹ்வை சென்றடைய போவதில்லை. வலாக்கின் யனாலுஹு தக்வா என்றாலும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிற அந்த பக்தி இருக்கிறதே அதுதான் அல்லாஹ்வை சென்றடைகிறது என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறார். இப்படியான இந்த ஹஜ் பெருநாளை பற்றி நிறைய வசனங்கள் திருமறை குர்ஆனிலே இடம்பெறுகிறது. நிறைய வசனங்கள்னா பக்ரீத்தை பற்றியோ அந்த தியாக திருநாளை பற்றி பேசுகிற வசனங்கள் நிறைய. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பாருங்க. இந்த ரமலானுடைய மாதத்துல 30 நாள் நோன்பு வச்சோம், அல்லது 29 30 பூர்த்தி செஞ்சுட்டு ரமலானை தொழுதிருப்போம், ஈதுல் ஃபித்ரை தொழுதிருப்போம், இந்த ஒரு மாத கால வணக்க வழிபாடை செஞ்சிருப்போம். ஆனால் இந்த முழுக்க இந்த ஹஜ் பெருநாளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் யாரை சார்ந்து யாரை மையப்படுத்தி இருக்கும் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய குடும்பத்தாரில் இருக்கிற அவருடைய மனைவி அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை தொட்டேதான் இந்த ஒட்டுமொத்த ஹஜ் பெருநாளும் இருக்கும். அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் அந்த வரலாறு தெரிஞ்சு வச்சிருக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்வதை தொடங்கி தன்னுடைய மகனை அறுத்து பலியிட முன் வந்த பொழுது வரை எல்லா வரலாறுகளையும் நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். யாருக்கு அது தெரியாம இல்லை என்றாலும் கூட ஒரே ஒரு குடும்பத்தை மையப்படுத்தி முஸ்லிம்கள் கொண்டாடுகிற 2 பெருநாட்களில் ஒரு பெருநாள் அமைந்திருக்கிறது என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு தியாகம் செய்திருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் ரமலானுடைய மாதத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் நோன்பு வைப்போம், உம்ரா செய்யக்கூடியவர்கள் உம்ரா செய்வார்கள். அது இயல்பாக பழமையாக நடக்கக்கூடிய ஒன்று. இந்த ஹஜ் பெருநாளை பொறுத்தவரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இதற்கு இஸ்லாம் சொல்கிற இந்த சிறப்புகளை பொறுத்த அளவிற்கு அதிகமான சிறப்புகள் இஸ்லாம் சொல்கிறது. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் வல் ஃபஜ்ர்ங்கிற அத்தியாயத்தில் தொடங்கி பேசுகிறார். வல் ஃபஜ்ர் அதிகாலையின் மீது சத்தியமாக, வலையாலின் அஷ்ர் அந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று சொல்லி இறைவன் துவங்கி அப்படியே பேசுகிறான். அப்ப இந்த 10 இரவுகளை பற்றி நாம் தேடி பார்க்கிற பொழுது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் தான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விளக்கம் கொடுப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப நாமெல்லாம் எதை அடைய இருக்கிறோம்? இன்னும் 1 நாட்களிலோ 2 நாட்களிலேயோ அந்த புனிதமிக்க ஹஜ் பெருநாளுடைய முதல் 10 இரவுகளை முதல் 10 நாட்களை நாம் அடைய இருக்கிறோம். அதற்குண்டான சிறப்புகள் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றிய சிறப்புகளை தெளிவுபடுத்துகிற பொழுது மல் அமல் ஃபி அய்யாமில் அஷ்ர் அஃலல் மினல் அமலி ஃபி ஹாதிஹி, ஏனைய நாட்களிலே நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை விட இந்த 10 நாட்கள் அமல் செய்யற பாருங்க, இதுதான் சிறப்பு வாய்ந்தது, மகத்துவம் வாய்ந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதை தொடர்ந்து இன்னொரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னா, மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிமு ஃபீஹா, இந்த முதல் 10 நாட்கள் ஹஜ் பெருநாளுடைய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் இருக்கிறது அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிக மிக விருப்பத்திற்குரிய அமலாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ நாளை பிறை தென்பட்டாலோ அல்ல நாள் 30 பூர்த்தி செய்து அடுத்த நாளாக இருந்தாலோ அந்த முதல் பிறையை அடைவதில் இருந்து அந்த 9ஆம் நாள் அரபாவுடைய நோன்பு, அடுத்த நாள் யௌமுன் நஹர் அடுத்து போய் எழுதுகிற நாள், இதுவரை ஏராளமான அமல்களை செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுவதை பார்க்கிறோம். ஆனால் பெரும்பாலான முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு இந்த ஹஜ் பெருநாளா, இந்த துல்ஹஜ் மாதம் துவங்கிவிட்டது என்றால் இதுவெல்லாம் ஹாஜிகளுக்கு மாத்திரம் உண்டானது. ஹஜ் செய்யறதுக்கு இருந்து போயிருப்பாங்கல்ல, நம்முடைய குடும்பத்தார் போயிருப்பாங்க, நண்பர்கள் போயிருப்பாங்க, எல்லாரையும் வழி அனுப்பி துவா செய்யுங்கலாம் சொல்லியிருப்போம். இன்னும் சமூகத்தில் என்ன ஒரு அவலம் இன்று வரைக்கும் நடக்கிறது என்றால், போகிறோம் என்பதற்காக வேண்டி விருந்து எப்ப வேணா போடலாம், வேலை செய்யக்கூடியவர்களுக்கு போடலாம், நண்பர்களுக்கு போடலாம், குடும்ப உறுப்பினர்களுக்கு போடலாம், எப்ப வேணா போடலாம். ஆனால் இதை தொட்டு இன்று வரை தௌஹீதை பேசக்கூடிய மக்களிடத்திலே கூட ஒரு சின்ன விருந்திற்கு கலந்துக்குங்க. எப்படியான ஒரு நிலை மாறிவிட்டது இன்றைக்கு. எதையெல்லாம் ஆரம்பத்தில் எதிர்த்தோமோ, எதுவெல்லாம் கூடாது என்று பேசினோமோ, இன்றைக்கு சாதாரணமா
எவ்வளவு நம்மால் முடியுமோ பத்தப்புள்ளாவும் நஷ்டத்திற்கும் நம்மால் முடிந்த அளவு அல்லாஹ் வஞ்சணும், நம்மால் முடிந்த அளவு பேணுதலோடு நடக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. இது கட்டாயமா? இப்படி விருந்து போட்டு ஒரு ஹஜ்ஜுக்கு போறாங்க, சந்திச்சு சொல்றோம், இந்த மாதிரி விண்ணப்பிச்சிருந்தேன், ரொம்ப நாள் சிரமப்பட்ட, பொருளாதாரம் இல்லாமலாம் இருந்த, நல்லா பொருளாதாரத்தை கொடுத்தா போற துவா செய்யுங்க, தகவலை பரிமாறது தப்பு இல்லை. ஆனால் அதற்கு ஒரு விருந்து போட்டு இன்றைக்கு சாதாரணமா நடக்குது சமுதாயத்தில். ஏன் இதை சொல்கிறோம் என்றால், நிறைய தௌஹீத் சகோதரர்கள் உட்பட, தௌஹீத் சகோதரர்கள் என்றால் அதை எதிர்த்தவர்கள், அதை விமர்சித்தவர்கள், அதை பண்ணக்கூடாது, இது தவறு என்று சொன்னவர்களும் கூட இன்றைக்கு இதுக்கு விதிவிலக்கு இல்லை. அவர்களும் விருந்து, ஏன் ஒரு குடும்ப அளவுல விருந்து நீங்க கலந்துக்குங்க, சாதாரணமா சொல்றோம். இதே மற்ற நேரங்களில் போட்டா என்ன? எத்தனை ஆரம்பத்திலையும் கேட்டோம், ஒவ்வொரு இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாத்துல இல்லாத விஷயத்தை செய்யும் பொழுதெல்லாம் ஏன் இதை வேற நாட்களில் செஞ்சாங்கலாம் கேள்வி கேட்டோம்ல. இன்னைக்கு சாதாரணமா புரிஞ்சிருச்சு இல்லையா? நிறைய பேர் விருந்துக்கு அழைக்கப்பட்டு விரும்பீர்கள், இங்க இருப்பதில் நான் உட்பட விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் உண்டு, அழைக்காமல் இருந்தவர்களும் உண்டு. எதற்கு சொல்கிறோம் என்றால், எதையெல்லாம் விமர்சித்தோமோ அது இன்றைக்கு சாதாரணமா வருகிறது. ஏன் எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன். இப்படி விருந்து போடுறாங்கல்ல, இவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் அது தனிப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அதற்கு அவ்வளவு சட்டம் பேசியிருப்பார், ஆனால் சாதாரணமா விருந்து போட்டுட்டு போறாங்க. இதெல்லாம் ஒரு ஞாபகம் ஊட்டல் நமக்கு. நாம் கடந்த காலங்களில் என்ன சொன்னோம், எதை பிரச்சாரம் செய்தோம், எதை எதிர்த்தோம், இன்றைக்கு சாதாரணமா வந்துருச்சு. அதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த ஹஜ்ஜிற்கு போகக்கூடியவர்களுக்கு மாத்திரம் தான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த தக்பீர் சொல்வது, அல்லாஹ்வை புகழ்வது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூட பல இடங்கள்ல சொல்றான். ஐயாமி மஅலூமாத் 2 இடங்கள்ல சொல்றான். சூரத்துல் ஹஜ்லையும் சூரத்துல் பக்ராவிலும் சொல்றான். சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்திலையும் 2வது அத்தியாயத்தினுடைய 203வது வசனத்தில் இறைவன் சொல்லும் பொழுது, நீங்கள் அந்த குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். இப்படி தக்பீர் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ் தஹ்மீது சொல்லலாம், தஸ்பீஹ் சொல்லலாம், தஹ்லீல் சொல்லலாம், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லலாம், சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், அல்லாஹ் அக்பர் சொல்லலாம். இதுவெல்லாம் யாருக்குன்னு நினைச்சுக்கிறாங்கன்னா, ஹஜ்ஜுக்கு போறாங்க பாருங்க, அவங்களுக்கு மாத்திரம் தான் இதுவெல்லாம் நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய கிரிகைகள் தனி. அவங்க போவாங்க, ஹஜ்ஜு செய்வாங்க, மினால தங்குவாங்க, முஸ்தலிஃபால இருப்பாங்க, அரபால இருப்பாங்க, சைத்தானை கல்லெறியக்கூடிய ரஜ்ம் செய்யக்கூடிய இடத்துக்கு போவாங்க. அவர்களுடைய கிரிகைகள் எல்லாம் தனி. இங்கே அங்கே போகாமல் இங்கே இருப்பவர்களுக்கு என்ன வழிகாட்டல் இஸ்லாம் சொல்கிறது என்றால், அல்லாஹ்வுக்கு பிடித்த அமல். இந்த 10 நாள் இருக்குல்ல, முதல் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பிறையிலே தொடங்கி அந்த 9 அந்த 10க்கு முன்னால் வரை 10 நாட்கள் புனிதமான நாள். அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றான், இன்ன இத்தத்த ஷுரூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷ்ர ஷஹரன். வானமும் பூமியும் படைக்கப்பட்டதில் இருந்து அல்லாஹ்வுடைய கணக்கேட்டில் மாதங்கள் என்றால் அது 12 தான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அதிலே 4 மாதங்கள் புனிதமானது. அந்த புனிதமான மாதங்கள் என்னங்க? துல்காதா, இப்போ நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த துல்காதா, நாம் எதிர்கொண்டிருக்கிற துல்ஹஜ், அடுத்து முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அந்த புனிதமான மாதங்களில் ஒரு மாதத்துல நம்ம இருந்திருக்கோம், அதனுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அடுத்து இன்னொரு புனிதமான மாதம் துல்ஹஜ், அதற்குள்ளே நாம் நுழைவு இருக்கிறோம் என்றால் நம்முடைய திட்டங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும்? ஏன் சொல்றோம்னா, மற்ற காலங்களிலே நீங்கள் செய்கிற நல்ல அமல்களை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஜிஹாதை விட சிறந்ததா? இந்த துல்ஹஜ் மாதம் முதல் பிறையில இருந்து இந்த 10 நாட்கள் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்றீங்களே, இது ஜிஹாதை விடவும் சிறந்ததா என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஜிஹாதை விடவும் சிறந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் விதிவிலக்கு கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, ஒருவர் ஜிஹாதுக்கு போகிறார், தன்னுடைய உயிரையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு ஜிஹாதுக்கு போகிறார், திரும்பாம இருக்காரு பாருங்க, அவருடைய சிறப்பை இந்த 10 நாள் அமைச்சு அடைய முடியாது. ஜிஹாதுக்கு போய் நல்ல விதமா திரும்பி வராருன்னு பாருங்க, அவரை விட இந்த 10 நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அமல் இறைவனுக்கு விருப்பமானது, கூலிகளுடைய இறைவனிடத்தில் அதிகமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நம்முடைய திட்டமிடல் எப்படி இருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க. சஹாபாக்களுடைய வளமை எப்படி இருந்தது என்றால், புகாரி இமாம் சஹீஹ் புகாரியில
ஒரு தலைப்பிட்டே கொண்டு வருகிறார். இந்த மாதிரியான இந்த 10 நாட்கள் குறித்துண்டான விளக்கத்தை சொல்லும் பொழுது வதுக்குருல்லாஹ ஃபி அய்யாமி மஅலூமாத்துன்னு வருது இல்ல, அந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிற அந்த அது தொடர்பான செய்திகள் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, கான இப்னு உமர் அபூ ஹுரைரா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவும் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை அடைந்தார்கள் என்று சொன்னால் யஹ்ருஜானி லஸ்ஸூக், அவர்கள் கடை வீதிக்கு போவார்கள். ஃபி அய்யாமில் அஷ்ர், இந்த குறிப்பிட்ட இந்த 10 நாட்கள் இருக்கு இல்லைங்க, இந்த 10 நாட்களில் அவர்கள் கடை தெருவுக்கு போவார்கள். யுகப்பிரானி, போய் என்ன சொல்லுவாங்களா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் சொல்வார்கள். யுகப்பிரு நாஸ பி தக்பீரிஹிமா, இவர்கள் தக்பீர் சொல்வதை பார்த்து மக்களும் தக்பீர் சொல்வார்கள் என்கிற செய்தி சஹீஹ் புகாரில பார்க்க முடிகிறது. அப்ப இந்த 10 நாட்கள் எந்த அமலை செய்தாலும் சரி, அதான் முன்னால குறிப்பிட்ட ரமலானுடைய மாதத்தை பொறுத்த அளவிற்கு உம்ரா செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள், நோன்பு நோற்போம், இவ்வளவுதான். ஆனா இந்த 10 நாள் இருக்கு பாருங்க, ஹாஜிகள் இஸ்லாத்தினுடைய 5 தூண்களில் ஒரு தூணாக இருக்கக்கூடிய ரமலான் ஹஜ்ஜை நாம் அடைய இருக்கிறோம். அதே நேரத்தில் என்ன வணக்க வழிபாடுகளை வேண்டுமானாலும் செய்யலாம். குறிப்பிட்டு பிரத்யோகமாக நீங்க இதைத்தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது என்கிற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. எவ்வளவு தொழுகிறோமோ உபரியான வணக்கங்களை தொழுகலாம், தப்பில்லை. கடமையான தொழுகைகளை ஜமாத்தோடு சேர்ந்து கவனத்தோடு தொழ வேண்டும், இதுவும் தப்பில்லை. எந்த அளவிற்கு நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டுமோ இந்த 10 நாட்களில் அந்த அளவிற்கு நல்ல அமல்களை நாம் அதிகம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி அதிகம் கிடைக்கிறது என்றால் அதை நம்மால் தவறவிட முடியுமா? சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, கடைத்தெருவுக்கு போவாங்க, தக்பீர் சொல்லுவாங்க, நம்ம சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், அல்லாஹு அக்பர் சொல்லலாம், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லலாம். இப்படி ஏராளமான திக்ருகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இலகுவா ஓதுறது, எதுக்குமே கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒரு கடமையான தொழுகையோ ஒரு முறையான தொழுகையோ நீங்கள் தொழ வேண்டும் என்றால் அதற்காக ஒளி செய்ய வேண்டும், அதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும், செலவு செய்ய வேண்டும். இந்த திக்ருகளை பொறுத்த அளவிற்கு எந்த சிரமமுமே இல்லை. ஒரு மனுஷனுக்கு நடந்து போறோமா திக்ர் செய்யலாம், வாகனத்தை ஓட்டிட்டு இருக்கிறோமா திக்ர் செய்யலாம், வேலை செய்து கொண்டிருக்கிறோமா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் திக்ர் செய்யலாம், தப்பில்லை. இன்றைக்கு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அதே மாதிரி குர்ஆனுடைய வசனங்களை ஓதலாம், மனப்பாடம் பண்ணி இருக்கிறோமா திரும்ப திரும்ப ஓதி பார்க்கலாம். ஆனால் மனப்பாடம் செய்ய முயற்சிப்பவர்களா மரணம் செய்யலாம், குர்ஆனை ஓதலாம். அதற்குண்டான நன்மைகள் இறைவனிடத்தில் ஜிஹாதிற்கு ஒருவர் போய் நல்ல விதமாக திரும்பி வர இருப்பாருங்க, அவரை விட கூலி அதிகம் என்றால் அப்ப எந்த அளவிற்கு நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும், அப்ப எந்த அளவிற்கு கூடுதல் அக்கறையோடு இந்த விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் திக்ரை மட்டும் நான் சொல்றேன், உயிரோடு இருப்பவர்களுக்கும் மரணித்தவருக்கும் உடைய வித்தியாசத்தை இறைவன் சொல்கிற இறை தூதர் சொல்கிற பொழுது இந்த திக்ரு செய்யறது தான்ங்கிறாங்க. ஒரு உயிரோடு இருக்கிறாருன்னா அவருக்கும் மரணித்தவருக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசமே, உயிரோடு இருக்கிறவர் திக்ரு செய்வார், அல்லாஹ்வை நினைப்பார். அது எவ்வளவோ திக்ருகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. சுப்ஹானல்லாஹ்வில தொடங்கி பெரிய துவாக்கள் திக்ரு வரை அவர்கள் செய்யலாம், தப்பில்லை. எந்த அளவிற்கு இந்த திக்ருகளுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் வழங்குகிறது என்றால் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாவிற்கு லேசானது, அல்லாஹ்விற்கு விருப்பமானது, நாளை மீசானுடைய தராசில அதிக எடையை கணக்க செய்யக்கூடியது என்று சொல்லி அப்படியே 3 சிறப்பு சொல்லி சொல்றாங்க. நாவுக்கு ரொம்ப லேசானது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது, மீசானுடைய தராசை கணக்க செய்யக்கூடியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வந்துட்டு இலகுவான திக்ரை சொல்றாங்க, கஷ்டமாலாம் சொல்லல. சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், எவ்வளவு இலகுவான திக்ர். இந்த திக்ரை நாம் செய்வோமையானால் அல்லாஹ்வுக்கு விருப்பமான திக்ருகள்ல ஒரு திக்ரு. நாளை மறுமையிலே நன்மை தீமைகளை எடை போடுகிற அந்த தராசிலே எடையை கணக்க செய்யக்கூடிய ஒரு திக்ரு என்றால் எவ்வளவு அசால்ட்டா இன்னைக்கு இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இந்த 10 நாட்களை அடைந்தால் எவ்வளவு வேணா செய்யலாம். யாருக்கு தொழுக முடியுமோ தொழுகுங்க, குர்ஆன் ஓத முடியுமோ ஓதுங்க, அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்கள் தௌபா செய்யுங்க, உபரியான வணக்கங்களை தொழக்கூடியவர்கள் சொல்லுங்க. இலகுவாக இருக்கக்கூடிய ஒரு சில வழிமுறைகளை மாத்திரமே நான் இங்கே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இது ரொம்ப லேசான விஷயம் தானே. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் சொல்றது ரொம்ப சிரமமா? யோசிச்சு பாருங்க. உட்கார்ந்து 1 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது தம்லானிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இந்த வானத்தையும் பூமியையும்
வானத்துக்கும் பூமிக்கு இடையில இருக்கு பாருங்க இந்த காலி இடம், இதை அந்த வார்த்தைகள் நிறைக்கும். வெறும் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். வானத்திற்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற அந்த இடைவெளியை நிரப்பும் என்றால் அது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த வார்த்தைகள். இன்னொரு பலகீனமான செய்தியே இருக்கு. இந்த 10 நாட்களை நீங்கள் அடைந்தால் என்னவெல்லாம் செய்யணும்னா சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி பலகீனமானது. குறிப்பிட்டு இந்த நாளையே செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு அப்படி இல்லை. இஸ்லாம் அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லை, இதைத்தான் செய்யணும்ட்டு. எவ்வளவு அமல்களை செய்ய வேண்டுமோ செய்யலாம். பமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா. உங்களில் யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை நம்பிக்கொண்டிருக்கிறாரோ, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரோ, ஆதரவு வைக்கிறாரோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, நிறைய அமல்களை செய்யட்டும். வெறுமனே திக்ர் மட்டும் அமல் இல்லையே, திக்ர் இலகுவான அமல். நாம் செய்யக்கூடிய அமல்களிலேயே, இபாதத்துகளிலேயே அது ரொம்ப ரொம்ப லேசானது, ரொம்ப ரொம்ப இலகுவானது. இவ்வளவுதானே தவிர இதுதான் அமல் நினைச்சுக்காதீங்க. உபரியான வணக்கங்கள் தொழுக முடியுமா, அதை தொழுங்க. முன்பின் சுன்னத்துக்களை பேணி தொழுக வேண்டுமா, அதை தொழுங்க. கியாமுல் தொழுக வேண்டுமா, அதை தொழுங்கள். ஏனென்றால் இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விற்கு பிடித்தமானது. அல்லாஹ்விற்கு ஜிகாதை விட அல்லாஹ் கூலி தருகிறான் என்றால் நாம் அதை கவனத்திலே கொள்ள வேண்டும். வெறுமன ஆட்சிகளுக்கு மட்டுமல்ல, அவங்களுக்கு உண்டான கூலியே வேற. அன்று பிறந்த குழந்தையை கொண்டு திரும்பி வருவார்கள். நமக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. அல்லாஹ் நமக்கு எதை நாடி இருக்கா? ஒரு அமலை நாம் செய்கிறோம் என்றால் இந்த 10 நாள் செய்யக்கூடிய அமல் ஏனைய நாட்களிலே செய்வதை விட இது அல்லாஹ்விடத்திலே சிறந்தது, மகத்துவம் வாய்ந்தது என்றால் அதிலே நாம் எல்லாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்னும் எந்த அளவுக்கு உண்டான திக்கரை எல்லாம் சொல்கிறார்கள் என்றால், சொர்க்கத்தினுடைய ஒரு பொக்கிஷத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமான்னு கேட்கிறாங்க. கன்சுமின் குனூஸில் சென்னா அறிவிக்கட்டுமான்னு கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள்கிட்ட. சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இலகுவான துவா, இலகுவான திக்ர். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதை செய்யறது ரொம்ப சிரமமா இருக்குமா நமக்கு? இது மனப்பாடம் பண்றதுக்கு கூட ரொம்ப லேசு. ஜும்மாக்கள்ல கேட்கிறோம், கேட்டோடனே பாடமாயிடும். சுப்ஹானல்லாஹ் எப்படி பாடமாகிறதோ, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி பாடமாகிறதோ, அது போன்ற லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இலகுவா பாடமாகும். நம்ம இதை கேட்ட 4 தடவை கேட்டோம், 2 தடவை சொன்னோம்னா நம்முடைய மனதில் ஆழ பதிந்து விடும். அடுத்தடுத்து இந்த துவாக்களை அதிகம் 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 செய்வோம். இன்னும் எந்த அளவுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ர்களை சொல்லி தராங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபஜ்ர் தொழுகை முடித்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஜ்ர் தொழுகைக்கு போறாங்க. அப்போ மெஹராபை விரிச்சு தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ தொழ ஆரம்பித்த அவர்கள் ரொம்ப நேரமா தொழுதுட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப வீட்டுக்கு வருகிற வரை தொழுது கொண்டே இருக்கிறார்கள். அப்போ தொழுதுட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, இவ்வளவு நேரம் தொழுதுட்டு இருந்தீங்களா, வணக்க வழிபாடுகள் இருந்தீங்களான்னு கேட்டுட்டு ஒரு துவா, ஒரு திக்ர் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு சொல்லித் தராங்க. அது என்ன துவா அப்படின்னா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இது கூட ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, நீங்க இதுக்கு முன்னால செஞ்சீங்களே வணக்கம், அதை விட இது சிறந்ததுன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. எல்லாமே பாத்தீங்கன்னா, எல்லா திக்ரையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப இலகுவா, ஒரு லைன் 1.5 லைன் இவ்வளவுதான். அதிகமா மரணம் செய்யக்கூடியவர்கள், கவனத்தோடு அதை பார்க்கக்கூடியவர்களுக்கு உடனே பதிஞ்சிடும். ஒரு 4 தடவை கேட்டோம்னா கூட நமக்கு அதிகமாக அது மரணமாகிடும். இது எந்த அளவுக்கு சஹாபாக்கள் திக்ருடைய விஷயத்துல இருந்திருக்கிறாங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏழை சஹாபாக்கள் சிலர் வருவாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட முறையிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த திக்ரை செல்வந்தர்களும் செய்யறாங்கன்ட்டு எத்தனை ஹதீஸ்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தராங்க. இன்னும் ஏராளமான திக்ர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றாலும் கூட விரல் விட்டு எண்ணக்கூடிய திக்ர்கள், அதிகமான திக்ரை உங்க கவனத்துக்கு கொண்டு வர. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்
இதை ஒரு நாளைக்கு யார் 10 தடவை ஓதுவார்களோ இப்ராஹிம் யாக்கூப் அவருடைய சந்ததிகளிலிருந்து 10 அடிமைகளை விடுதலை விட்ட கூலியை அல்லாஹ் தரேங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை யார் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் 100 தடவை ஓதுகிறார்களோ 100 நன்மை எழுதப்படும், 100 தீமை அவரிடத்தில் இருந்து அளிக்கப்படும். அன்றைய நாள் முழுவதும் சைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எல்லாம் இலகுவானதுதான், எதுவும் சிரமமானது இல்லை. ஆக இந்த 10 நாட்களை நாம் பயனுள்ளதாக பிரயோஜனமானதாக கழித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அது ஜிஹாதிற்கு சென்று நல்ல விதமாக திரும்பி வந்தவருடைய கூலிக்கு மேலாக அல்லாஹ் கூலி தர போதுமானவனாக இருக்கிறான் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாத்திபுல் முத்தகீன் வஸலாத்து வஸ்ஸலாம் ராமகான நபி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, புனிதமான மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் ஒரு சில தகவல்களை அறிந்து கொண்டோம். எதையெல்லாம் இந்த ஜும்மாவின் முறை வாயிலாக கேட்டோமோ இந்த சின்ன சின்ன திக்ருகளை குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் குர்ஆன் ஓதலாம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது மன் கரா ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய வேதத்திலே இருந்து ஒரு வார்த்தையை ஓதுகிறாரோ அவருக்கு 10 நன்மைகள். அது அலிஃபுன் லாம் மீம் என்று 3 வார்த்தைகளை நாம் ஓதினோம் என்றால் 30 நன்மைகளை இறைவன் தர தயாராக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது குர்ஆன் திலாவத்திற்காக சொல்லப்படுகிறது. திக்ர்கள் நிறைய இருக்கிறது. இது எல்லாம் நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விஷயங்களை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அரபாவுடைய நோன்பை அந்த பிறை 9 நாம் நோக்கவிருக்கிறோம். அந்த அரபாவுடைய நோன்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது யுகஃபிரு ஸனத்தில் மாலியா வல் பாக்கியா, அது முந்தைய பிந்தைய ஒரு வருடத்திற்குண்டான பாவத்திற்கு அந்த அரபா நோன்பு பரிகாரமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே மாதிரி நபி அவர்கள் சொல்கிற பொழுது மன் சாம யோமன் ஃபீ சபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு நோற்பார்களோ 70 ஆண்டு கால பயண தொலைவிற்கு இருக்கிற அளவிற்கு அவருடைய முகத்தை நரகை விட்டு இறைவன் அப்புறப்படுத்துகிறான், தூரப்படுத்துகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வெறுமனே திக்ருகளிலேயே நாம் இருப்பதோடு மாத்திரம் அல்லாமல் திங்கள் வியாழன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான நோன்பை நோக்குமாறு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பிறை மாத கணக்கில் பார்க்கும் பொழுது பிறை 13, 14, 15 அதை நம்ம அடைய போறது இல்லை. ஏன்னா 10ஓடு இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகள் முடியவிருப்பதால் திங்கள் வியாழன் அந்த மாதிரியான உபரியான நோன்புகளை நாம் நோக்கிற பொழுது 70 ஆண்டு கால பயண தூரத்திற்குண்டான அளவிற்கு நம்முடைய முகம் நரகை விட்டு அல்லாஹ் தூரப்படுத்துகிறான் என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதிகமான நல்லவர்களை செய்யக்கூடியவர்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆகியவர்களாக துஆ செய்து கொண்டவனாகவும், கூடுதலாக ஒரு அறிவிப்பு என்னவென்றால் இந்த பள்ளியினுடைய கட்டுமானத்திற்காக இந்த ஜும்மா வசூல் எடுக்கப்படுகிறது. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்னும் செலவுகள் இருப்பதால் அதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை அதிகமான முறையில கொடுங்கள். நீங்கள் ஒருபோதும் நீங்கள் தர்மம் செய்கிற பொழுது உங்களுடைய பொருளாதாரம் குறையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போல மன் பனாலில்லாஹி மஸ்ஜிதன் புனியலஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ்விற்காக யார் ஒரு ஆலயத்தை கட்டுகிறாரோ அவருக்கு இறைவன் சொர்க்கத்திலே ஒரு ஆலயத்தை கட்டித் தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுல நம்முடைய பங்களிப்பாக 1 லட்சம் ரூபாய் அவர் அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு சுமையாக இருப்பதால் நம்மால் முடிந்த அளவு ஒரு 5000மோ ஒரு 10,000மோ இல்லை வேற ஏதும் பொருட்கள் வாங்கி தர வேண்டிய தேவைகள் இருக்கிற பொழுது அந்த பொருட்களை நான் வாங்கி தருகிறேன் என்று சொல்கிற பொழுது நம்முடைய பங்களிப்பும் அந்த பள்ளியில இருக்கும். நாளை மறுமை நாம் இறந்ததற்கு பின்னாலும் கூட இதனுடைய பாய்தாவை நம்முடைய கபருக்கு இறைவன் தர போதுமானவனாக இருக்கிறார் என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து ஜும்மாவுக்கு பிறகு வசூல் செய்யப்படும் தாராளமான முறையில் உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஜும்மாவுடைய நிறைவு செய்கிறேன். வாசல் வாரால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.